ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கோட்டேஷ். கொஞ்சம் தமிழ் அரைகுறையாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஸோ நான் இங்கே யூகேல இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்காவது யூஸ் ஆகுன்ட்டு நான் தமிழில் பண்ணுறேன். யாராவது அப்ராட் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ சப்போஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும் அது செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த யூனிவர்சிட்டி நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி எவ்வளோ காசு அவங்க யூனிவர்சிட்டி ஃபீஸ் இருக்கும் அது ஒன்று செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் வந்து இந்த ஐஎல்ஸ் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். நீங்கள் எந்த கண்ட்ரி போகிறதா இருந்தாலும் நம்ம இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி போகிறதா இருக்கிறதுனால நம்ம வந்து ஐஎல்ஸ் இல்லை யூஎஸ்னால் வந்து ஜிஆர்இ டோஃபெல் அந்த மாதிரி. அப்புறம் நீங்கள் சப்போஸ் கனடா ஜெர்மன் இந்த மாதிரி வேறு கண்ட்ரிஸ்க்கு போகிறீங்கன்னா அந்தந்த கண்ட்ரிஸ்க்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் இல்லைனா இப்போ சப்போஸ் நீங்கள் ஜெர்மனி போகிறீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷோடு சேர்த்து சப்போஸ் இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அங்கே போன பிறகு சர்வைவிங் ஈஸியாக இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் யூகே வரலான்ட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் படிப்பு முடித்த பிறகு சில பேர் வந்து படிப்பு முடித்த உடனே போகணுன்னு நினைப்பாங்க. சிலர் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் கேப் எடுத்துகிட்டு ஏதாவது வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போகணுன்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து படிப்பு முடித்த பிறகு இல்லை அந்த கேப் எடுத்த பிறகு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அட்லீஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் ஈஸியாக போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் தேவைப்படும். பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் பாஸ்போர்ட் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அது எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்னு பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னா நீங்கள் சைடு பை சைடு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு வீசா இந்த பாஸ்போர்ட்டும் ரெனியூவில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து உங்கள் கோர்ஸ்க்கு ஏற்றப்பில் என்ன கோர்ஸ் நீங்கள் எந்த கண்ட்ரி போகணுன்னு நினச்சாலும் அந்த கண்ட்ரியில் அந்த கோர்ஸ் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் சும்மா அங்கே போயிட்டு கோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பார்ட் டைமில் வேலைக்கு சேர்ந்துட்டு காசு சம்பாதிச்சிக்கலாம் அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் 1 இயர் ஒரு வருஷத்துக்காக வரீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 lakhs கிட்ட காசு எடுத்துன்னு வர வேண்டியதாக இருக்கும். ஸோ அவ்வளோவும் நீங்கள் செலவு பண்ணி இங்கே வந்த பிறகு படிப்பு முடித்த பிறகு ஜாப் கிடைக்கலன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும். நம்ம இந்தியாவிலனா நிறைய கேம்பஸ் இன்டர்வியூஸ் இருக்கும், நிறைய ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கும், சர்வைவலுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து படிப்பு முடித்த உடனே உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஸோ அதனால் அதை எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன கோர்ஸ் உங்களுக்கு தேவை அந்த கோர்ஸ் பார்த்துக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்த கண்ட்ரி போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து சில யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், சில வெப்சைட்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த வெப்சைட்ஸில் போய் பார்த்தீங்கனாலே ரேங்கிங் இருக்கும், ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் எவ்வளோ ரேங்கிங்ன்ட்டு. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கோர்ஸ் ஃபீஸ் கூட வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும்ல இங்கிலீஷ். இந்த ஃபஸ்ட் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண பிறகு நார்மலாக நம்ம ஊரில் நம்ம காலேஜில் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் அப்ளிகேஷன் போடுவோம், அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் வரும், அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். நீங்கள் எந்த கண்ட்ரியில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு அந்தந்த கண்ட்ரியில் அந்தந்த கோர்ஸ் எடுத்த பிறகு அந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும்போது ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணாமல் ஒரு 2-3 யூனிவர்சிட்டி இல்லை 4-5 கூட அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் பெஸ்ட்டான யூனிவர்சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் கோர்ஸ் ஃபீஸ்க்கு ஏற்றாப்புல அது சூட் ஆகுதான்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஃபீஸ் தேவைப்படும். ஸோ அந்த ஃபீஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பேங்க் லோன் எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் வந்து கொலாட்ரல் லோன் எடுத்துக்கலாம். இல்லை அவ்வளோவா உங்ககிட்ட காசு எதுவும் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இப்போ 2 இயர்ஸ் இல்லை கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேங்க்கில் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் லோன் தருவாங்க. சில பேருக்கு வந்து இந்த எஜுகேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அப்ராட் ஸ்டடீஸ்னால் கண்டிப்பாக பேங்க்ஸ் லோன் கொடுப்பாங்க. உடனே இஎம்ஐயில் கட்ட வேண்டி இருக்காது நிறைய பேங்க்ஸு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த இஎம்ஐ வந்து உங்களுக்கு 1 வருஷம் இல்லை 1.5 இயர் அதுக்கப்புறம் தான் வந்து இஎம்ஐயே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராசஸில் ஃபைனலைஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியலில் வந்து காசு இந்த மாதிரி பேங்க் லோனு இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பணம் ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் ரெடி பண்ண பிறகு
நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஃபைனான்ஷியல் திங் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சில யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் ரெக்குவயர்மெண்ட்டு தேவையில்லாமலே அவங்களே வந்து ஆஃபர் லெட்டர் தருவாங்க. இப்போ சில யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஐஎல்ஸ் எழுதணும்னு அவசியம் இருக்காது. பட் அவங்களோட டிஃபால்ட் ரெக்குவயர்மெண்ட்டில் ஐஎல்ஸ் தேவை அப்படின்னு இருக்கும். ஐஎல்ஸோட ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 5.5 ஆவரேஜாக, அப்புறம் சரி ஒவ்வொரு இதில் 4 மாடியூல் இருக்கும் இல்லையா ஐஎல்ஸில், ரீடிங், ரைட்டிங், லிஸ்னிங், ஸ்பீக்கிங்ன்ட்டு ஒவ்வொரு இதுலேயும் உங்களுக்கு 5.5 வரணும்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஓவராலாக கூட 5.5 இருக்கணும்ன்ட்டு சொல்லுவாங்க. மினிமம் சில யூனிவர்சிட்டிஸ் வந்து 5 போதும் அப்படின்வாங்க ஓவரால் ஐஎல்ஸ் ஸ்கோரு. அது எல்லாத்தையும் அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் எக்ஸ்பைரிக்கு நியர்பை இருக்கான்னு பார்த்துட்டு ரெனியூவல் பண்ணிக்கோங்க. ரெனியூவல் பண்ண பிறகு நீங்கள் விசா ப்ராசஸ் வந்து நீங்கள் எந்த ஏஜென்ட்ஸ்கிட்டையும் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த இந்த இந்த அந்த கண்ட்ரியோட வெப்சைட் போனாலே உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டு நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியாது எதுவும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது கன்சல்டன்சி கிட்ட போனாலும் ஓகே தான். எந்த கன்சல்டன்சியுமே உங்ககிட்ட வந்து காசு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு யூனிவர்சிட்டி வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அப்ளை பண்ணுவீங்க அண்ட் தென் யூ வில் கெட் யுவர் வீசா வந்த பிறகு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டு யூ வில் ட்ராவல். நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவை, இப்போ சப்போஸ் வெளிநாட்டு போன உடனே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் இனிஷியலாக வந்து ஃபைனான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக 1 year அதான் ப்ராசஸ் வந்து ஒரு 12 months முன்னால் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து எனஃப் டைம் கிடைக்கும். பொறுமையாக எல்லாமே ஒவ்வொரு இது பார்த்துக்கிறது உங்களுக்கு சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோவாக ஃபைனான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு போன உடனே எல்லாம் பேங்க்கில் எடுத்து லோன் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் டைம் ஆகும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து சில யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு இது தருவாங்க, ஸ்காலர்ஷிப் தருவாங்க, பர்சரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூனி ஃபீஸ் சப்போஸ் இப்போ 15 லட்சம்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா இல்லை 4 லட்ச ரூபா வந்து ஃபீஸில் குறையும். ஸோ அப்போ நீங்கள் கட்ட வேண்டியது வந்து ஒரு 14 லட்சம் தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அது பார்த்து கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் கொஞ்சம் கன்சல்டன்சி மூலமாக போனீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கவர் லெட்டர் இதெல்லாம் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஸ்காலர்ஷிப்க்கான அப்ளிகேஷன் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி வந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க. அதுக்கேற்றப்போல நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூனி ஃபீஸ் ரொம்ப குறையும். பட் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போன பிறகு உங்கள் ஸ்டடீஸ் அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி போகும் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் நீங்கள் படிப்பு முடித்த பிறகு உங்களுக்கு உடனே வேலை கிடைக்குமா அப்படின்னா அது நீங்கள் எப்படி படிக்கிறது பொறுத்து இருக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்த டீட்டெயில்ஸ் இப்போ அக்காமடேஷன் இது எல்லாமே எப்படி தேடணும் அதெல்லாம் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.